So good morning to all. Now we are going to see the continuation of second chapter. Last chapter என்ன பார்த்தோம்? Price elasticity, degree of price elasticity of demand பார்த்தோம். So இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு நியூ டாபிக், ordinal analysis or ordinal utility approach or Hicks and Hallen approach or indifferent curve analysis. So இதை மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா indifferent curve analysis தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைசிஸ் தான் மெயினாக இந்த டாப்பிக்கை சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. மெயினாக இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைசிஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எஸ். ஸோ ஹி இஸ் ஆர்ஜிடி ஹேலன் அண்ட் ஜேஆர் ஹிக்ஸ். ஸோ இவருடைய ரெண்டு பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, இந்த அப்ரோச்சை, இந்த கர்வ் அனலைசிஸ், இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைசிஸ் என்ன பண்ணார், introduce பண்ணாங்க. The theory of indifferent curve was given by J.R. Hicks and R.G.D. Hallen. A reconsideration of the theory of value economics in 1934. So அவர் எழுதின ஒரு புக் வந்து A Reconsideration of the Theory of Value of Economics in 1934ல அவருடைய தியரியில் இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் என்ன பண்ணார், இன்டிஃபரண்ட் கர்வை பற்றி ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. யார் யார்? ஜேஆர் ஹிக்ஸும் ஆர்ஜேடி ஹேலனும் என்ன பண்ணார், ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க புத்தகத்தை இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைசிஸை பற்றி நிறையவே எழுதியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். எஸ். ஸோ இன்ட்ரொடக்ஷன். எஃப்.ஜி. ஹிச்வர்த், இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட், அண்ட் வில்ஃப்ரெடோ பாரட்டோ, Italian economist, criticized the cardinal utility approach. They assumed that utility cannot be measured absolutely but can be compared or ranked or ordered by ordinal numbers such as 1, Roman letter 1, 2, 3 and so on. ஸோ இதில் என்னம்மா சொல்கிறாங்க, எட்ஜ்வர்த்தும் வில்ஃப்ரெட் ப்ரோட்டோவும், அவர் வந்து இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட், இவர் வந்து இட்டாலியன் எக்கனாமிஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்சை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எப்படி ஒரு யூட்டிலிட்டியை போய் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும், 1, 2, 3ன்னு எப்படி மெஷர் பண்ண முடியும், அதை வந்து நம்ம மெஷர் பண்ணவும் முடியாது, ரேங்க் பண்ணவும் முடியாது. ஆனால் எப்படி பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். பட் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியாது, 1, 2, 3 மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அது நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம், ஆர் ரேங்க் பண்ணலாம், ஆர் ஆர்டர் பண்ணலாம் பை ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி யூட்டிலிட்டியை நம்ம மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டினல் நம்பர்ஸ் தான் என்னது, ரோமன் லெட்டர் 1, 2, 3. ரோமன் லெட்டர் என்னதுமா, 1, 2, 3. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. So the Edgeworth first developed a more scientific approach to the study of consumer behavior known as indifferent curve approach in 1881. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எட்ஜ்வர்த். ஸோ அவர் தான் என்ன பண்ணார், முதல்ல மோர் சயின்டிஃபிக் அப்ரோச், கன்சியூமர் பிஹேவியரை பற்றி மோர் சயின்டிஃபிக் அப்ரோச்சை வச்சு இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச்சை அவர் வந்து எழுதினார் அவருடைய புத்தகத்தில். ஓகேவா? எப்போ? 1881ல். ஸோ கன்சியூமர் பிஹேவியரை அவர் படித்து, ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச் யூஸ் பண்ணி இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச்ன்றதை ஒரு புத்தகமாக அந்த அவர் எழுதின புத்தகத்தில் என்ன ஆச்சு, அவர் வெளியிட்டார். எப்போ? 1881ல் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் in 1906 வில்ஃப்ரெடோ பாரட்டோ modified the Edgeworth approach. Again J.R. Hicks and R.G.D. Hallen redefined the indifferent curve approach in 1934. ஸோ அப்படி பண்ண எட்ஜ்வர்த் பண்ண அந்த இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச்சை அதுக்கப்புறம் வில்ஃப்ரெடோ பாரட்டோவும் ஜேஆர் ஹிக்ஸ் அண்டு ஹேலனும் மறுபடியும் என்ன பண்ணாங்க, ரீடிஃபைன் பண்ணாங்க. அதுலேருந்து கருத்துக்களை மறுபடியும் சுருக்கி இதெல்லாம் விளக்கணுமா விளக்கி என்ன பண்ணாங்க, ஒரு ப்ராப்பர் ஃபார்மேஷனை கொண்டு வந்தாங்க. எப்போ? 1934. ஸோ இன் 1934ல். ஸோ லேட்டர் in 1939 J.R. Hicks in his book Value and Capital gave a final shape to this indifferent curve analysis. ஸோ என்ன ஆகுது, கடைசியாக 1939ல் அவர் எழுதின புக் என்னம்மா, வேல்யூ அண்ட் கேபிட்டல். அவருடைய புக்கில் ஒரு ஃபைனல் ஷேப் கொடுத்தாராம். எதுக்கு? இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைசிஸ்க்கு ஒரு ஃபைனல் ஷேப் கொடுத்தாராம். யாருமா? ஜேஆர் ஹிக்ஸ். ஸோ ஃபைனலாக இன்டிஃபரண்ட் கர்வுக்கு ஒரு ஃபைனல் ஷேப் கொடுத்தது யாருன்னா ஜேஆர் ஹிக்ஸ். அவர் எழுதின புத்தகத்தோட பேர் என்னென்னா வேல்யூ அண்ட் கேபிட்டல். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், கீனாக படிங்க. ஓகேவா? தென் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். This theory is also based on the scale of preference.
ரேஷ்னல் கன்சியூமர் யூஸ்வலி ரேஷ்னல் கன்சியூமர்னால் ஒரு புத்திசாலித்தனமாக ரொம்ப யோசிக்கிற கன்சியூமர், அதாவது நான் சிந்திக்கிற கன்சியூமராக இருந்தால் ரேஷ்னல்னால் அதுதாங்க மீனிங். ஒரு சிந்திக்கிற கன்சியூமராக இருந்தால் எப்படி இருக்கும்னா யூஸ்வலி ப்ரிஃபர்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் விச் கிவ்ஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, முதல்ல அதை எது ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா எந்த குட்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதுதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா முதல்ல அதை விரும்புவாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல அதுதான் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. தஸ் த கன்சியூமர் கேன் அரேஞ்ச் த குட்ஸ் அண்ட் their காம்பினேஷன் ஆன் ஆர்டர் ஆஃப் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர் வந்து குட்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி அண்ட் இன் காம்பினேஷன் இன் ஆர்டர் ஆஃப் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. சச் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் கால்ட் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுவோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு முதல்ல என்ன சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்சமான ஐட்டம் சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பரோட்டா பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு நான் பரோட்டா ப்ரிஃபர் பண்ணேன், சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அடுத்தது என்ன, தோசை சாப்பிட்லான்னு ஆசைப்படுவேன். சரி தோசை சாப்பிட்லாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவேன், வேறு என்ன இருக்குது, சரி போதும் ஒரு காஃபி குடிச்சிடலாம், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் விருப்பப்பட்டதை அரேஞ்ச் பண்ணிக்குவேன் ஆர்டராக. முதல்ல எது சாப்பிடலாம், முதல்ல ஃபஸ்ட்டு எது சாப்பிட்லாம். நம்ம போனவுடனே நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது தான் சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப பிடிச்சது சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்கே சொல்கிறாங்க, காம்பினேஷன் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், முதல்ல உங்களுக்கு கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நல்லா வெல் ட்ரெஸ்டு, இல்லை வெல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 1500 இருக்க ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. ஸோ அடுத்தது ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னு ஆசை முடிஞ்சிச்சு. அடுத்த ஆசை என்ன, அதுக்கு மேட்சிங்காக ஒரு டிஷர்ட். ஸோ அது வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்ட பிறகு அதுக்கு பண்ணலாம் ஒரு ஷர்ட் வாங்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குட்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 2 3 என்ன பண்ணிக்கிறோம், அரேஞ்ச் பண்ணி அதில் எது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் குட்ஸை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதாமா? தென் அசப்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைடா, த கன்சியூமர் இஸ் ரேஷ்னல். ஸோ அவங்களுடைய ஏம் என்ன, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருக்கும். ஒன்று, யூட்டிலிட்டி வந்து கார்டினலாம் மெஷர் பண்ண முடியாது, அதாவது 1 2 3 மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி மெஷர் பண்ணுறது, ஆர்டினலாம் மெஷர் பண்ண, அதாவது ரோமன் லெட்டர் 1 2 3. ஸோ என்ன சொல்கிறாங்க, கார்டினலாம் மெஷர் பண்ண முடியாது, கார்டினலாம் மெஷர் பண்ண முடியாது. ஆனால் ரேங்க் ஆர் கம்பேர்ட் ஆர் ஆர்டர் எப்படி பண்ணலாம், ஆர்டினல் நம்பர்ஸ் வச்சு பண்ண, ஜஸ்ட் ரோமன் லெட்டர் 1 2 and 3. இன்னொன்று, இன்டிஃப்ரெண்ட் கர்வ் அப்ரோச் என்னன்னு சொல்லுவாங்களா, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்டிஃப்ரெண்ட் கர்வ் அப்ரோச் இன்னொரு பேர் என்ன, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த கன்சியூமர் இஸ் கன்சிஸ்டன்ட். திஸ் அசப்ஷன் இஸ் கால்டு as the assumption of transitivity. ஸோ இந்த கன்சியூமர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்களாம். ஸோ அவங்களோட அசப்ஷன் தான் அவங்களுடைய திஸ் அசப்ஷன். ஸோ இந்த மாதிரி அசப்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்களாம், அசப்ஷன் ஆஃப் டிரான்சிவிட்டி. ஸோ மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அசப்ஷன் ஆஃப் டிரான்சிவிட்டி. இஃப் த கன்சியூமர் ப்ரிஃபர்ஸ் காம்பினேஷன் A to B, B to C, then he should prefer A to C. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு மாதிரி அடுத்தது ஏலேருந்து பிக்கு போகிறோம், ஸோ பிலேருந்து சிக்கு போகிறோம், அகைன் ஏலேருந்து சிக்கு போகிறோம். ஸோ இதுதான் சொல்கிறோம் நாங்கள், இதுதான் என்ன சொல்கிறாங்க, அசப்ஷன் ஆஃப் டிரான்சிவிட்டி அப்படின்னு. ஸோ நம்ம எது முக்கியன்றதை நம்ம பார்த்து நம்ம பண்ணுறோம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது an indifferent schedule. அடுத்தது என்ன, indifferent schedule. So an indifferent schedule may be defined as a schedule of various combination of two commodities which will give the same level of satisfaction. So in other words, indifferent schedule is a table which shows different combination of two goods that give equal satisfaction to the consumer. அதாவது வேரியஸ் காம்பினேஷனாக ரெண்டு கமோடிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க, சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஆனால் வேரியஸ் காம்பினேஷன் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ஈக்வி மார்ஜின் யூட்டிலிட்டி ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு எடுத்து நம்ம பண்ணலப்பா, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. வேரியஸ் காம்பினேஷனை எடுத்து சாப்பிட்றோம், யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராடக்டை, ரெண்டு கமோடிட்டிஸ் ஆனால் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது.
ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கான டேபிள் ஷெட்யூல் போட்டிருக்காங்களா. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு ஆப்பிள் எவ்வளோ ஆரஞ்சஸ் 20 ஆரஞ்சஸ். ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ கொடுக்குது, R கொடுக்குதான். அடுத்தது 2 ஆப்பிள்ஸ் 15 ஆரஞ்சஸ், S பாயிண்ட். 3 ஆப்பிள்ஸ் 12 ஆரஞ்சஸ், T பாயிண்ட். 4 ஆப்பிள்ஸ் 10 ஆரஞ்சஸ், U பாயிண்ட். 5 ஆப்பிள்ஸ் 9 ஆரஞ்சஸ், U பாயிண்ட்ஸ், V பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த காம்பினேஷனில் ஆப்பிளும் ஆரஞ்சஸும் ரெண்டும் சேம் காம்பினேஷன் எடுக்கிறோம். ஆனால் அவங்க ரெண்டுத்துக்குமே என்ன கொடுக்குறாங்க, சேம் இந்த 2 ப்ராடக்ட்டும் 2 கமோடிட்டியும் அவங்களுக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கமோடிட்டியும் காம்பினேஷனோடு யூஸ் பண்ணும்போது அவங்க சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, டேபிள் ஹஸ் 5 காம்பினேஷன் ஆஃப் 2 commodities ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஸோ ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சில் 5 காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் ஆஃப் தீஸ் காம்பினேஷன் கிவ் த கன்சியூமர் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அவங்களுக்கு என்ன, எந்த டிஸ்கிரிமினேஷன், எந்த வருத்தமும் இல்லையா, எந்த ஒரு ஏமாற்றுதலும் கிடையாதா. அவங்க எப்படி கொடுக்குதா, சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குதான். இங்கே பாரு, கன்சியூமர் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்படலை, ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் த காம்பினேஷன் அரேஞ்ச் இன் சச் வே தட் த கன்சியூமர்ஸ் இன்டிஃப்ரெண்ட் அம்மங் த காம்பினேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்களா, கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பினேஷன் வேறு காம்பினேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இன்டிஃப்ரெண்ட் ஷெட்யூல். ஸோ ஹீ வில் பி நெய்தர் பி பெட்டர் நார் பி பர்ஸ் ஆஃப் விச் காம்பினேஷன் யூ சூஸஸ். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணதால் அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனும் கிடைக்கல, பெட்டர் ஆப்ஷனும் அவங்க வந்து இதுவாகலை, ஃபீல் பண்ணலை, பர்ஸாகவும் ஃபீல் பண்ணல, சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. அதிகமாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கல. ஓகேவா, எனக்கு விருப்பம், அது வந்து எனக்கு வெறுப்படிக்கவும் செய்யலை. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதால நான் அதை ஹேட்டும் பண்ணல. ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு பெட்டராகவும் தோணலை, வேர்ஸாகவும் தோணலை, எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பெட்டராகவும் இல்லாமல் வேர்ஸாகவும் இல்லாமல் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஷெட்யூல்னு சொல்கிறாங்க. எஸ், ஸோ இதுதான்மா இன்டிஃப்ரெண்ட் கர்வ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டயக்ராம் வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். ஓகேவா.